கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகரின் இயேசுவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவராகிய கிறிஸ்து நம்மோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலே தேவன் என்னோடு கூட இடைப்பட்டதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் ஒரு மறுரூபத்தை விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒவ்வொரு காரியத்திலும், குறிப்பாக நம்முடைய வாயின் வார்த்தையிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய சிந்தைகளிலே, நம்முடைய யோசனைகளிலே நமக்குள்ளாக ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மிடத்திலே ஒரு மறுரூபத்தை விரும்புகிறார். நாமளும் கூட அதை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். நம்ம எல்லாருக்கும் வண்ணத்து பூச்சி, பட்டர்ஃப்ளை நம்ம எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பார்த்து இருக்கிறோம். ஸோ ஆனால் அது ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா ஒரு புழு. அந்த புழு தான் சில காலம் கழித்து எப்படியாய் மாறுகிறது? அழகான வண்ணத்து பூச்சியாய் மாறுகிறது. அதை பார்க்கும் போதே நமக்கே ஒரு சந்தோஷம் வருது இல்லை? அல்லேலூயா. நீங்கள் புழுவாகவே இருக்க போறீங்களா, பூச்சியாகவே இருக்க போறீங்களா, பட்டர்ஃப்ளையாக மாற போறீங்களா? அல்லேலூயா. பாருங்க, யாருன்னா இப்போ பாருங்க, என்னவா மாற ஆசைப்படுறேன்னா டக்குன்னு பட்டர்ஃப்ளைன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்க. ஆமென். ஸோ அப்போ பட்டர்ஃப்ளை, அந்த வண்ணத்து பூச்சி பார்க்கும் போதே ஒரு அழகு. நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவர் படைத்தது பார்க்கும் பொழுது நமக்குள்ள சந்தோஷம் தான் வரும். நல்ல மலைகளை பாருங்களேன், மரங்களை பாருங்களேன், பூக்களை பாருங்களேன். ஆண்டு படைச்சது எல்லாமே நம்ம மனசுக்கு என்னதை தான் கொடுக்குது? ஒரு பெரிய சந்தோஷத்தை தான் கொடுக்கிறது. அல்லேலூயா. அப்போ மறுரூபத்தை தேவன் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்றார், நீங்கள் பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. அப்போ ஒரு மாற்றத்தை தேவன் நம்மிடத்திலே விரும்புகிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறப்ப மனசுல ஒரு மாற்றம். ஆகவே நம்ம அத்தனை பேருக்குள்ளையும் ஒரு மறுரூபத்தை, ஒரு மாற்றத்தை தேவன் ஏற்படுத்த விரும்புகிறார். நீங்களும் நானும் அந்த மாற்றத்தை அடைய வேண்டும். நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மளை பார்த்து நம்ம சொந்த பந்தங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, நான் மாற்றியா? என்ன கேட்டிருப்பாங்க நம்மளை பார்த்து? மாறிட்டியா? அப்போ அவங்களுக்கே தெரியுது நம்ம என்ன ஆயிட்டோம். உண்மையா சொல்லுங்க, மாறிட்டீங்களா? உங்க சிந்தனை மாறி இருக்குதா? உங்க வார்த்தை மாறி இருக்குதா? உங்க செயல்கள் மாறி இருக்குதா? இதெல்லாம் மாறுறது தான் உண்மையான மறுரூபம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவன் நம்மிடத்திலே அதை தான் விரும்புகிறார். நாம் இருக்கிற வண்ணமாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அதற்காக சந்தோஷம். நீ குடிகாரனா இருந்தாலும், பாவியா இருந்தாலும், நீ வியாதிக்காரனா இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் உன்னை வெறுக்கல, தள்ளல. வேதம் சொல்லுகிறதே, இருக்கிற வண்ணமாய் அவர் உன்னை தெரிந்து கொண்டார். தன்னிடத்திலே வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவது இல்லை. என்ன நிலையில் இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஒரு பாடல் கூட இருக்குது இல்லைங்களா? எந்த நிலையில் நான் இருந்தாலும். ஒரு 4 லைன் பாடலாமா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே, இயேசு ஒருவரே, என் தேவன் ஒருவரே. அல்லேலூயா. ஆனா அதே நிலையில வைத்துக்கொள்ள, அதே நிலையில உன்னை இருக்கும்படியாய் அவர் விரும்பல. உன்னை என்ன பண்ண விரும்புறாரு? மறுரூபப்படுத்த, மாற்ற அவர் விரும்புகிறார். வியாதியோடு வருகிற உன்னை ஆரோக்கியப்படுத்த விரும்புகிறார். சாபத்தோடு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில ஆனந்த சத்தத்தை கொண்டு வர ஆண்டவர் விரும்புகிறார். பாவ நிலையிலே, பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கிற உன்னை பரிசுத்த நிலைக்கு கொண்டு போக அவர் விரும்புகிறார். ஆகவே தேவன் நம்மிடத்திலே மாற்றங்களை, மறுரூபத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். அந்த மறுரூபத்தை அடைய நீங்களும் நானும் வாஞ்சிக்கிறோமா? அல்லேலூயா. சோ ஆண்டவர் அந்த மறுரூபத்தை கொடுக்கவே விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவத்தினுடைய மிக முக்கியமானது என்னன்னா மறுரூபம். மாற்றப்பட வேண்டும். முன்னாடி சண்டைக்காரனா இருந்தான்,
முன்னாடி கோபக்காரனா இருந்தான், முன்னாடி அசுத்த வார்த்தைகளை பேசுகிறவனா இருந்தான், முன்னாடி ஏமாத்தி பிழைக்கிறவனா இருந்தான், முன்னாடி ஊர் சுற்றுகிறவனா இருந்தான், முன்னாடி பாவத்தை பலவிதத்திலே செய்கிறவனா இருந்தான். உண்மை. ஆனா கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு உனக்குள்ளே மாற்றம் வர வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். உனக்குள்ள என்ன வரணும்? மாற்றம் வரணும். மாற்றம் வரலனா நீ கிறிஸ்துவுக்குள்ள வரல, உனக்குள்ள கிறிஸ்து வரலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயா தான் சொல்லுவாங்க, நினைஞ்ச பாவி நினையாத பாவி. நினைஞ்ச பாவி யாருன்னா ஞானஸ்தானம் எடுத்தும் பாவ வாழ்க்கை வாழ்றவன். நினையாத பாவி யாருன்னா ஞானஸ்தானமே எடுக்காம பாவ வாழ்க்கை வாழ்றவன். அவ்வளவுதான் வித்தியாசம். தெய்வ பிள்ளையே, ஆண்டவர் விரும்புகிற காரியம் நம்ம கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், மாற வேண்டும். வாசியுங்கள் ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகும். உங்கள் மனம் புதிதாகிறதினால் மறுரூபமாகுங்கள். முதலாவது ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தை தரித்து கொள்ளாமல் அதை முதலாவது கலைந்து போடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். இந்த உலகத்திற்கு பின்பதாக ஓடுகிற ஒரு கூட்டமாக இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ட்ரெண்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்டு, ஃபேஷன் என்று சொல்லுகிற ஒரு விஷயம் உண்டு. இந்த காலத்துக்கு ஏத்தது போல இருக்கணும்னு சொல்லுகிறவர்கள் ஏராளமாய் ஜனங்கள் உண்டு. இந்த உலகம் என்ன செய்கிறது, இந்த உலகம் எப்படிப்பட்ட காரியத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறதுன்னு பார்த்து தன்னை உலக பிரகாரமாக மாற்றிக்கொள்வதிலே கவனமாய் இருப்பார்கள். ஆனால் தேவன் அப்படி சொல்லல. இந்த உலகத்துக்குரிய, இந்த பிரபஞ்சத்துக்குரிய வேஷத்தை நீ முதலாவது கலைந்து போட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த உலகத்து வேஷம் இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன ஆகுதுங்க, உலகத்தான் எப்படி இருக்கிறான் அந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளவே விரும்புகிறார்கள். இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு என்று ஒரு விசேஷம் உண்டு. தேவ பிள்ளைகள் தேவ தன்மையிலிருந்து விலகவே கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு பெரிய திருச்சபை வெளிநாட்டுல, இந்த பைபிள் எல்லா நாட்டுக்கும் பொதுவானது. ஆமேன்னு சொல்லுங்க. இது இந்தியாவுக்கு இதை எழுதியிருக்கிறேன், இது சுவிட்சர்லாந்துக்கு எழுதியிருக்கிறேன், இதை மலேசியாவுக்கு எழுதியிருக்கிறேன், இதை சிங்கப்பூருக்கு எழுதியிருக்கிறேன். தனித்தனி பைபிள் இல்லை, எல்லாருக்கும் இது ஒரே பைபிள் தான், ஒரே சத்தியம் தான், ஒரே ஜீசஸ் தான். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆனால் சில நாடுகளிலே, ஏன் தமிழ்நாட்டில் கூட இப்படி வந்துச்சு, சர்ச்சுக்கு டவுசரோட வரான். யாரு? பிரசங்கம் பண்றவர். சில பேர் சாக்ஸ் போட்டுக்கிட்டு வர்றாங்க. ஒரு சாட்சியை நான் பார்த்தேன். ஒரு ஊழியக்காரர் வேதனையோடு சொன்னார், ஒரு வெளிநாட்டில் ஒரு பெரிய சபை, 20,000 பேர் கூடி இருக்கிற சபையாம். அந்த சபையில ஸ்தோத்திரம் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. அதற்கு இந்தியாவிலிருந்து சிலர் போயிருந்தாங்க, அதில் அவரும் போயிருந்தாராம். அப்போ வர்ஷிப் பண்றதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களாம். வர்ஷிப் பண்ண வந்த சகோதரி பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சின்ன டவுசர் போட்டுன்னு நின்னாங்க. ஸ்விம்மிங் ஃபுல்லா ஆராதனையா ஆலயமா? இது இன்னைக்கு தெரியல. உலகம் எப்படி போதோ அதை தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனங்கள் அதிகமாய் விரும்புகிறார்கள். அது உடையிலும் சரி, பேச்சிலும் சரி, எல்லா விதத்திலும் அதை விரும்புகிறார்கள். வேதம் நமக்கு சொல்லியிருக்கிறது, நீயும் நானும் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். ஆமென் சொல்லுங்களேன். ஸோ இன்னைக்கு உலகம் எப்படி வேணாலும் போய்கொண்டிருக்கலாம். பாருங்க, சில வருடம் கழித்து அந்த சபை உடைக்கப்பட்டது. அந்த சபையின் போதகர் ஜெயில போற அளவுக்கு பிரச்சனை வந்துச்சான். ஆண்டருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும். ஸோ ஆண்டருக்கு முன்னாடி அவர் விரும்புகிற ஸ்தோத்திரம் சுபாவத்தோடு, அவர் விரும்புகிற ஸ்டைலோடு, அவர் விரும்புகிற காரியங்களோடு நம்ம அவரை ஆராதிக்க வேண்டும். இந்த உலகம் பல விதத்திலே போய் கொண்டிருக்கிறது. திருமணம் செய்யாமலே கணவன் மனைவியாக வாழ்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் போயிடுச்சு. பிடிச்சா இருக்கலாம், தொடரலாம், இல்லைன்னா போயிடலாம். எதனா டாப்அப், மொபைல் டாப்அப்பா வாழ்க்கை? ஆண்டவர் குடும்ப வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தானை போல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மாறிக்கொண்டிருப்பதுதான் வேதனை. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ மறுரூபம் அடைய வேண்டும். அல்லேலூயா.
இன்னைக்கு மறுரூபம் தேவைப்படுகிறது. எத்தனை கள்ள உறவுகளை நம்ம கேள்விப்படுகிறோம். அந்த கள்ள உறவினால் எத்தனை உயிர்கள் போயிருக்கிறது. ஒன்று கணவன் மரித்து போகிறான், இல்லைன்னா மனைவி மரித்து போகிறாள், இல்லைன்னா பிள்ளைகள் மரித்து போகிறார்கள். இதுக்கு காரணம் யாருன்னா கள்ள உறவு. எச்சரிக்கிறேன், அவனுடைய நாமத்தில் எச்சரிக்கிறேன். கள்ள உறவுகள் ஸ்தோத்திரம் இன்னைக்கு பல கொலைகளை, பல தற்கொலைகளை, பல பொல்லாப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, உலகத்தானை போல வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படலை. அல்லேலூயா. உலகத்துல பல பேர் பலவிதமாய் வாழ்ந்து போவார்கள். இதுதான் சந்தோஷம், இதுதான் மகிழ்ச்சி என்று சொல்வார்கள். ஆனால் உனக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. மறுரூபம் அடைய வேண்டும். மற்றவர்களைப் போல சிந்திக்க கூடாது, மற்றவர்களைப் போல யோசிக்க கூடாது, மற்றவர்களைப் போல வழி தப்பி போய்விடக் கூடாது. ஆண்டவர் நமக்கு ஒரு ஒழுங்கை வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்குக்குள்ளாக நம்முடைய சிந்தையும், நம்முடைய மனதும், நம்முடைய வார்த்தையும், நம்முடைய செயலும் மறுரூபம் அடைய வேண்டும். அல்லேலூயா. சோ இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவருக்குள்ள வந்ததுனால நிறைய விஷயம் எனக்குள்ள மாறி இருக்குது, நான் அதை உணர்றேன்றவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, அப்படியே உண்மையை சொல்லுவீங்க நம்புறேன். இன்னும் நான் மாற வேண்டியது இருக்குதுன்றவங்களாம் கையை தூக்கி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா, மாற வேண்டியதே இல்லைன்னா நீங்க பரலோகம் போயிடலாம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன்னா மறுரூபம் அடைஞ்சவங்களுக்கு இங்க பூமியில என்ன பண்றது இல்ல, வேலை கிடையாது. ஆனால் மறுரூபத்திற்கு மேல் மறுரூபம் அடைவது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் முழுமை அடைய வேண்டும். தேவ பிள்ளைகளே, மறுரூபம் ஆகுங்கள் என்று ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஆராதனை வேளையில, இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த கடைசி மாதத்தின் கடைசி வாரத்துல தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பேச்சிலே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சிந்தையிலே மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். இந்த மாற்றம் எப்படி வரும்? தானாய் வந்து விடாது. ஒரு சில காரியம், ஒரு 5 காரியங்களை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அதை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். ஆமென். முதலாவதாக, கர்த்தருடைய வார்த்தை நம்மை மறுரூபமாக்கும். ஆமென். மறுரூபமாக விரும்புகிறவர்களுக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் மறுரூபப்படுத்தவே விரும்புகிறார். அந்த மறுரூபத்தை நீங்களும் விரும்பும் பொழுது அது உங்களுக்குள்ளே பரிபூர்ணமாய் நிறைவேறும். வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். சற்றே தரித்து நில், நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு சொல்ல வேண்டும். இங்கே பார்க்கிறோம், சவுல் என்பவன் தன்னுடைய தகப்பனுடைய கழுதை காணாமல் போய்விட்டது. அதை தேடுவதற்கு அவன் பிரயாசப்பட்டு வருகிறான். அவனோடு ஒரு வேலைக்காரனும் வருகிறான். அவர்கள் தேடுகிறார்கள். கடைசி வரைக்கும் அது கிடைக்கவில்லை. அப்போது அந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், ஒரு ஞான திருஷ்டிக்காரன் இருக்கிறார். அவரிடத்துல நம்ம போனாக்கா இந்த கழுதை எங்க போச்சுன்னு அவர் சொல்லிடுவாரு, நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சு கொண்டு போயிடலான்னு சொல்றான். அப்ப இவர்கள் சாமுவேலுக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள். அந்த பட்டணத்தின் வழியாக போகிறார்கள். அங்கே ஒரு பெரிய விருந்து நடக்கிறது, பெரிய தேவனுக்கு ஆராதனை நடக்கிறது. அங்கே ஆண்டவர் இவர்களை கொண்டு போகிறார். இவர்கள் போவதற்கு முன்ன நாளே சாமுவேலோடு கூட ஆண்டவர் பேசினார், நாளைக்கு ஒரு மனுஷன் வருவான், அவனை தான் நான் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது சவுலுக்கு தெரியாது, ஆனால் ஊழியக்காரனுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி விட்டார். இவன் வந்த உடனே பாருங்க, அந்த மேடையில உட்கார்ந்து இருக்கிற அநேகருக்கு மத்தியில ஸ்தோத்திரம் சாமுவேலுக்கு அடுத்த ஸ்தானத்துல சவுலை உட்கார வைத்தார்கள். அல்லேலூயா. கழுதையை தேட வந்தவன் ஆண்டவர் ராஜாவாக அவனை முன்குறித்து இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ பாருங்க, ஸோ அவன் உட்கார்றான், அவனோடு கூட அவன் வேலைக்காரனும் உட்கார்றான், அவனும் சாப்பிட்டான், இவனும் சாப்பிட்டான். இவங்க இப்போ அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு நடந்து போகும்போது சொல்றார், வேலைக்காரனை கொஞ்சம் அப்படி போக சொல்லு, நான் உங்ககிட்ட பேசணும், நீ தரித்து நில்லு. எப்படி சொல்றாங்க? தரித்து நில்லு. தேவ காரியத்துல தரித்து நில்லு. தேவ வசனத்தை வாசிப்பதிலே தரித்து நில்லு. பிரசங்கத்தை கேட்பதிலே தரித்து நில்லு. நீ தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு தரித்து நிற்கும் பொழுது உனக்குள்ளே மறுரூபம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை எப்படி வாசிக்கிறாங்க? கடமைக்காக வாசிக்கிறாங்க. நிறைய பேர் வேக வேகமா வாசிக்கிறாங்க. இல்ல, தரித்து நின்று வாசியுங்கள், நிதானித்து வாசியுங்கள், தியானித்து வாசியுங்கள். ஸ்தோத்திரம். சாமுவேலின் புஸ்தகம் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? சிலருக்கு அதுவே தெரியல.
எப்படி மறுரூபம் அடைய முடியும்? எப்படி மறுரூபம் அடைய முடியும்? அல்லேலூயா. பைபிளையே ஞாயிற்றுக்கிழமை தானே எடுத்துட்டு வராங்க சில பேர். ஸ்தோத்திரம். ரோமர் 12:2 சொன்னல, நிறைய பேர் அதில் தான் வச்சிருக்காங்க. இன்னும் சாமுவேலுக்கே வரல. எப்படி மறுரூபம் வரும்? வரவே வராது. மறுரூபம் அடையணும்னா தேவனுடைய வார்த்தையை தரித்து நின்று கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்க வேண்டும். பிரசங்கத்துக்கு கவனம் செலுத்த வேண்டும். பாருங்க, சில பேர் பிரசங்க நேரத்துல கவனம் சிதறிக்கொண்டே இருக்கும். பிரசங்க நேரத்துல தான் தூக்கம் வரும். பிரசங்க நேரத்துல தான் பலவிதமான யோசனைகள் வரும். சில பேருக்கு பிரசங்க நேரத்துல சிந்தனை மட்டும் வெளியே போறதில்ல, ஆளே வெளியே போயிடுறான். நீ தரித்து நின்னு வசனத்தை கேட்டாதான் உனக்குள்ள என்ன வரும்? மறுரூபம் வரும். பாருங்க, ஆண்டுடைய நாம மகிமைக்கென்று சொல்றேன். இன்னைக்கு நான் ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதிதிலே வேதத்தை அவ்வளவாய் வாசித்தேன். வாசித்த பொழுதெல்லாம் எங்கெல்லாம் நான் வழி மாறி போனேன், வழி தவறி போனேன், தவறான பாதையில போன்றத வேதம் எனக்கு காண்பிச்சுது. அப்பெல்லாம் என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நேராக திருப்பும்படியாக தேவன் உதவி செய்தார். சில வசனங்களின்படி நான் வாழ்வதை குறித்து நான் சத்தியமே தெரியாம இந்த வசனத்தை போலவே நான் வாழ்றேன்னு குறித்து நன்றி சொன்ன நாட்களும் உண்டு. ஆமென். இந்த வேத வசனம் மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி அல்லாதிருந்தால் என் துக்கத்துல நான் அழிந்து போயிருப்பேன், மரித்து போயிருப்பேன். அல்லேலூயா. இந்த வேதம் நம்மை மறுரூபப்படுத்தி இருக்கிறது. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவருடைய வசனத்தை கேட்ட பொழுது ஒரு மாற்றம் வந்ததுனாலதான் நம்ம இங்க சபையில ரட்சிக்கப்பட்டவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். அவனுடைய ஏதோ ஒரு வசனம் நமக்கு நேராய் வந்தது, நமது சிந்தையை மாற்றினது, நம்முடைய நம்பிக்கையை மாற்றினது, நம்முடைய இருதயத்தை மாற்றினது, ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்ததுனால தான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த ஒரு மாற்றம் போதாது, இன்னும் நம்ம மாற்றம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்னா வேதத்தை வாசிக்கணும். வேத பிரசங்கத்தை பண்ணும் போது கவனிக்கணும். இந்த வசனம் எனக்கு தெரியும், இந்த பகுதி எனக்கு தெரியும், இதை நான் ஏற்கனவே படிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு பைபிளை படிக்கும் போது அப்படியே வேகமாக போயிடாதீங்க. பிரசங்கத்தை கேட்கும் போது இந்த செய்தி இன்னொரு முறை நான் முன்னாடி ஒரு முறை கேட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடாதீங்க, கவனம் இல்லாமல் போயிடாதீங்க. எப்போ ஆண்டவர் பேசினாலும் கவனமாக கேளுங்க, புதிய ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அதை அனுபவிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். சகோதரனே, சகோதரியே, நீ மறுரூபம் ஆகணுன்றது தேவனுடைய விருப்பம். ஏன் மறுரூபம் ஆகணும்னா, ஸ்தோத்திரம், அதுதான் கிறிஸ்துவுக்குள்ளான பெரிய அடையாளம். இந்த மறுரூபம் அடைந்தால்தான் அவர் வருகிற நாளிலே நம்ம மறுரூபம் அடைந்து அவரோடு கூட போக முடியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், நாம் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய வார்த்தையை நிதானமாய் கேட்க வேண்டும், தரித்திருந்து கேட்க வேண்டும், கவனமாய் கேட்க வேண்டும். இந்த சவுல் அப்படி கேட்டான். கேட்டதனால் என்ன நடந்தது? அதே பக்கத்துல 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேற இருதயத்தை கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் பேசி முடிச்ச பின்னாடி, தேவ ஊழியக்காரன் ஆண்டுடைய வார்த்தையை பேசி முடிச்ச உடனே சாமுவேல் இடத்திலிருந்து சவுல் போகும்போதே அவன் இருதயம் என்ன ஆயிடுச்சுங்களா? அல்லேலூயா. தேவ வார்த்தைகளை கேட்கும் போது நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் மறுரூபத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரத்திலே 3 to 6 வரைக்கும் எழுதி கொள்ளுங்கள், வாசியுங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த இங்கே ஒரு சவுல், இவன் புதிய ஏற்பாட்டு சவுல். இந்த சவுலுக்கு என்ன நடக்குது பாருங்க, வாசிங்க. சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஒரு சத்தத்தை கேட்கிறான். இது யாருடைய சத்தம்? கர்த்தருடைய சத்தம். வாசிங்க. அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்றான். அவன் நடுங்கி திகைத்து, இந்த வார்த்தை ஆண்டவர் பேசின உடனே நடுங்கி திகைத்து, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டான். அவர் சொன்னாரு, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த சவுல் யார் என்றால், நல்லா படித்தவன், அதிகாரம் உள்ளவன், கிறிஸ்துவர்களை அடித்து துன்புறுத்துகிறவன். இவன் யூத மார்க்கத்தை சார்ந்தவன். இவனுடைய தெய்வம் யெகோவா, இவனுடைய தெய்வம் யாவே என்று சொல்லப்படுகிற கர்த்தர்.
சோ இவர்கள் இயேசுவை மேசியா என்று அறியாத நாட்களிலே இந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கிறிஸ்துவ மார்க்கத்தை எதிர்த்தார்கள், கிறிஸ்துவர்களை அடித்தார்கள், கொல்ல கூட இவன் துணிந்தவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணப்படி குற்றம் சாட்டப்படாதவன், இவன் நல்லவன், நல்ல ஒழுக்கம் உள்ளவன், நல்ல படிச்சவன், நல்ல பணக்காரன், நல்ல அதிகாரம் உள்ளவன், இவன் மேல யாரும் குற்றம் சொல்ல முடியாது, இவன் கிறிஸ்துவன் இல்லை ஆனா நல்லவன். இவன் செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா கிறிஸ்துவர்களை எதிர்த்தது. ஏனென்றால் இவனுடைய மார்க்கம்தான் உண்மையான மார்க்கம் என்று சொல்லி இவன் நம்பினபடினாலே, இயேசுவை சாதாரண மனிதனாய் நினைத்தபடினாலே அவன் அதை எதிர்க்கிறவனாய் இருந்தான். ஸ்தேவான் கொல்லப்படுவதற்கு இவன் மிகப்பெரிய காரணமாய் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்டவனை கர்த்தர் சந்திச்சார். அல்லேலூயா. பாருங்க, இவனுக்கு கொலவரி வந்திருக்குது. இவனுக்கு தேவ பிள்ளைகளை பார்க்கணும்னு, ஆண்டுடைய பிள்ளைகளை பார்க்கணும்னு அடிக்கணும், துன்புறுத்தணும், கொல்ல பண்ணணும், இப்படிப்பட்ட எண்ணம் இருந்துச்சு. ஆனா இவனை கர்த்தர் சந்திச்ச உடனே அவனுக்குள்ள பாருங்க ஒரு நடுக்கம், ஒரு பயம் வந்து சொல்றான், ஆண்டவரே நான் என்ன செய்ய? எவ்வளோ பெரிய மாற்றம். எத்தனையோ ஊழியக்காரங்க இன்னைக்கு, எத்தனையோ விசுவாசிங்க ரவுடிகளா இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஊழியக்காரங்களை அடிச்சவங்க, ஊழியக்காரங்களை திட்டினவங்க, ஊழியக்காரனை மோசமாய் பேசினவர்கள், ஊழியக்காரன் செய்கிற ஊழியத்துல இடையூறு பண்ணினவர்கள், ஏன் சபைகளை இடித்தவர்கள், எரித்தவர்கள் கூட கர்த்தர் சந்தித்து இன்னைக்கு மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தையை சரியாய் கேட்பாய் என்றால் உனக்குள்ளும் மறுரூபம் வரும். ஆமென். அவனுடைய நிலையே மாறி போச்சு. பாருங்க, வேதத்துல பார்க்கிறோம், தொடர்ந்து பார்த்தோம்னா அதுல போட்டிருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளை அடிச்சவன் இப்ப ஆண்டவருக்காக அடி வாங்குறதுக்கே தன்னை மாத்தி ஒப்பு கொடுத்துட்டான். அவ்வளவு பெரிய மறுரூபம் இல்ல? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நானா இருந்தேன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை இனிமே யாருக்கு எதிராக பயன்படுத்தியிருப்பேன்? கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களுக்கு எதிராக பயன்படுத்தியிருப்பேன். நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் அதிகாரம் உள்ளவன், ஞானம் உள்ளவன், எல்லாமே இவனுக்கு இருக்குது. இதை கிறிஸ்துவை எதிர்க்கிறவர்களுக்கு எதிராக அவன் பயன்படுத்தியிருக்கலாம். அப்படி பயன்படுத்தல, கிறிஸ்துவுக்காக தன்னையே அடி வாங்கும்படியாய் தன்னை ஒப்பு கொடுக்கிறான். அவ்வளோ ஒரு தாழ்மை, எவ்வளவு தேவனுக்காக தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு பண்பு, ஒரு பெரிய மறுரூபத்தை இவனிடத்திலே பார்க்கிறோம். இவன் போறான், எங்க போறான்னாக்கா அனனியா இடத்துல போகணும். ஆண்டவர் சொல்றாரு, அனனியா இவரை பார்த்தோன்னா பயப்படுறாரு. ஏன்னா இவரை பத்தி தெரியும், இவர் கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகிற, இப்ப இவன் என்னைய கொள்ளதான் இங்க என்ன பண்ணிருக்கிறான், வந்திருக்கிறான்ற ஆண்டவர்கிட்ட பேசுற. ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், இவன் நாமத்து நிமித்தமா பாடுபட வேண்டியது நிறைய இருக்குது, இவனை கொண்டு நான் ராஜாக்களுக்கும் அநேகருக்கும் சுவிசேஷத்தை சொல்ல போறேன், நீ இவனுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லு. இப்ப பாருங்க, ஆண்டவர் மட்டும் பேசல, தன்னுடைய ஊழியக்காரனை கொண்டும் கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை பேசினார். இதையெல்லாம் கேட்ட பொழுது அவனுடைய கண்களில் இருந்த மீன் செதில்கள் போன்ற செதில்கள் விழுந்து அவன் கண் பார்வை அடைந்தான். அதற்கப்புறமா அவன் பலப்பட ஆரம்பித்தான், வேதத்தை வாசித்தான், அபிஷேகம் பெற்றான், உபவாசித்தான். வேதம் சொல்லுகிறது, 20ஆம் வசனம் 21ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அவன் தாமதமின்றி கிறிஸ்து இயேசு என்று சொல்லி பிரசங்கம் பண்ணினான். அல்லேலூயா. எதை எதிர்த்தானோ, எதை தடை செய்ய விரும்பினானோ, அதையே இன்றைக்கு ஊர் ஊரா போய் சொல்லுகிற ஒரு மறுரூபத்தை கர்த்தர் அவன் வாழ்க்கையில ஏற்படுத்தி விட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மறுரூபப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்யுங்க? மறுரூபப்படுத்தும். ஆண்டு விரும்புகிற மறுரூபம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும்னா, நீ விரும்புகிற மறுரூபம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும்னா, அதுக்கு பிரதான வழி கர்த்தருடைய வார்த்தையை நிதானமாய் நின்று கேள், தரித்திருந்து வாசி, தியானம் பண்ணு, அந்த வார்த்தைக்கு நேராய் உன்னை ஒப்புக்கொடு, கர்த்தர் உன்னை மறுரூபப்படுத்தி நடத்துவார். ஆமென். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் நிற்கிறார்கள். அப்பொழுது எஸ்ரா நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எடுத்து வாசிக்கிறார். ஒரு ஜாமம் மட்டும் வாசித்தார். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரம், கிட்டத்தட்ட 3 மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறார். அல்லேலூயா. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கிறார். இன்றைக்கு சபைகளே 3 மணி நேரம் ஃபுல்லா நடக்கிறது இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய கிருபையில நம்ம சபை 3 மணி நேரம் நடக்க கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிரியமானவர்களை நல்லா கவனிச்சு பாருங்க, 3 மணி நேரத்துக்கு கிட்டத்தட்ட வாசிக்கப்படுகிறது. அடுத்தது பார்க்கிறோம், ஒரு ஜாமம் மட்டும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள். அல்லேலூயா. நெகேமியா ஆலயத்தை சீரமைத்தான், மதில்களை கட்டினான். 52 நாளுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சு. 52 நாளுக்குள்ள எல்லாமே
முடிஞ்சிருச்சு. ஆனா ஜனங்களுடைய இருதயத்துல வர வேண்டிய மாற்றம் வரலையே என்று எஸ்ரா அழுது புலம்புகிறான். எஸ்ராவின் புஸ்தகத்தில் இது எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப நெகேமியாவில் அவர் வாசிக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்தவர்களாய், பாவங்களை அறிக்கை செய்தவர்களாய் தன்னை ஒப்பு கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, அதே அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 6 அப்படியே தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை அவர்கள் முதல்ல மகிமைப்படுத்தினாங்க. எல்லாத்தையும் படைத்தவர் நீர்தான், எல்லாவற்றையும் காப்பாற்றுகிறவர் நீர்தான்னு சொல்லிட்டு ஆபிரகாமை அழைத்ததிலிருந்து, இவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்ததிலிருந்து, அங்கிருந்து ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்ததை குறித்து ஒவ்வொன்றாய் சொல்லி 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 ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைச்சு, தாங்கள் அதற்கு பாத்திரவான்களாய் நடக்காம வழி விலகி போனதை நினைத்து அவர்கள் கண்ணீரோடு கூட மனம் திரும்பினார்கள். அல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் கண்ணீரோடு கூட என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிற, வேதத்தை கேட்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில மறுரூபம் அடைந்து இருக்கிறீங்களா? அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு நேராய் வந்தது. இந்த வசனத்தை படித்ததிலிருந்து அல்லது கேட்டதிலிருந்து நான் எனக்குள்ளே ஒரு மாற்றம், என் வாயிலே கெட்ட வார்த்தை இனி வராது. அல்லேலூயா. இப்ப கடந்த நாட்கள்ல ஆண்டவர் நம்மோடு பேசினாரு. எபேசியர்ல சொல்லப்படுகிறது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்னு சொல்றாரு. இந்த வசனத்தை படிக்கிற உனக்குள்ள மறுரூபம் வந்திருக்கிறதா? அதுதான் உண்மையான மறுரூபம். ஏதோ ஒரு 4 வசனத்தை வாசிக்கிறது போல வாசிட்டு போறதில்ல. அந்த வார்த்தையை நின்று தரித்து நின்று நீ வாசிக்கும் போது உனக்குள்ளே ஒரு மாறுதல் வருது பாருங்க, உனக்குள்ள ஒரு தீர்மானம் வருது பாருங்க, உனக்குள்ள ஒரு முடிவு வருது பாருங்க. அதுதான் தேவன் ஏற்படுத்துகிற மறுரூபம். அல்லேலூயா. அந்த மறுரூபத்தை நீங்கள் அடைவதற்கு தேவனுடைய வார்த்தையில தரித்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். எரேமியாவின் புஸ்தகத்திலும் அது எழுதப்பட்டிருக்கிறது. எந்த வழி நல்ல வழி என்று பூர்வ வழி எந்த வழி என்று விசாரித்து பாருங்கள். எரேமியா 6:16 வாசிக்க வேண்டாம். சோ நல்ல வழி எதுவோ அந்த வழியில நீங்கள் நடவுங்கள். ஆமென். இந்த வேதத்தை வாசிக்கிறதுனால எது சரி எது தவறு, எது நன்மை எது தீமை என்பதை நம்மால புரிந்து கொள்ள முடியும். இந்த வேதம் நம்மை மறுரூபப்படுத்துகிறது. ஒரு காலத்திலே நம்ம எல்லாரையும் நம்பி ஏமாந்திருப்போம், இதுதான் உண்மை என்று சொல்லி போயிருப்போம். ஆனா வேதத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, சத்தியத்தை கேட்க கேட்க கேட்க, அதை தியானம் பண்ண 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 எது சரி எது தவறு, எது உண்மை எது பொய் என்பதை ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தை நம்மை மறுரூபப்படுத்தும். அதனால தான் நம்முடைய திருச்சபையில உற்சாகப்படுத்துகிறோம். சிறு பிள்ளைகள் தினமும் ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணி போடணும். வாலிப பிள்ளைகள் வசனங்களை மனப்பாடம் பண்ணி போடணும். வேதத்தை தினமும் வாசிக்கணும். எதுக்கு? நீயும் நானும் கர்த்தர் விரும்புகிற மறுரூபத்தை அடைய வேண்டும். சும்மா சர்ச்சுக்கு வந்தோம், போனோம், காணிக்க போட்டோம், தசம பாகம் கொடுத்தோம், ஸ்தோத்திரம். எல்லா மதத்துக்காரனும் இதை செய்கிறான். நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தேவன் விரும்புகிற மறுரூபம் நமக்குள்ளே வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக எப்படி ஆண்டவர் விரும்புகிற மறுரூபம் வரும் என்றால், கர்த்தருடைய வார்த்தை மறுரூபமாக்கும்னு சொன்னேன். ரெண்டாவது சொல்றேன், கர்த்தரின் பிள்ளைகளோடு கூட இருக்கிற ஐக்கியம் நம்மை மறுரூபப்படுத்தும். அல்லேலூயா. 1 சாமுவேல் 10:5-6 வசனங்களை வாசியுங்கள். பெலிஸ்தரின் தானியம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய். அங்கே நீ பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். அவர்களுக்கு முன்பாக தம்புரு மேளமும் நாகசுரமும் சுரமண்டலமும் போகும். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நம்ம எப்போ அடுத்தது மறுரூபம் அடைய முடியும்னா, தேவ பிள்ளைகளோடு கூட நம்ம ஐக்கியமா இருக்க வேண்டும். பாருங்க, சில பேர் சபைக்கு வந்தாக்கா ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. ஆனா குட்டி செவர் மேல உட்காந்து பேசுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க சில பேர். அதனுடைய ரிசல்ட்டே குட்டி செவர் தான்.
சில பேருக்கு தேவ பிள்ளைகளோடு இருப்பது அதிகம் பிடிக்காது. பாஸ்டர் கூடுவா, பாஸ்டம்மா கூடுவா, ஐயோ இவங்க கூட இருந்தா இப்படி பேசக்கூடாது, அவங்க கூட இருந்தா இதை பேசக்கூடாது. ஸோ தேவ பிள்ளைகளோடு இருந்தா நம்ம சொத்துறோம், இப்படி இருக்க முடியாது. சில நேரங்களில் சில பேர், நான் எல்லாரையும் சொல்லல, சில பேர், ஆனால் சில பேருக்கு பாருங்க தேவ பிள்ளைகளோடு ஊழியர்களோடு இருப்பது அதிகம் பிடிக்கும். ஆமென். தேவ பிள்ளையே, உனக்குள்ள நல்ல மறுரூபம் வரணும்னா நீங்க தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. தேவ ஊழியர்களோடு ஐக்கியமா இருக்கணும், தேவனோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். ஆமென். ஸோ சில பேருக்கு சில கெட்ட குணங்கள் இருக்குது பாருங்க. என்னன்னா எங்க போறாங்களோ அது போலவே மாறிடுவாங்க. அல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். சங்கீதம் 50ல ஸ்தோத்திரம், பிரைஸ் காட். 16வது வசனத்தை வாசிங்க. 16லிருந்து வாசிங்க. தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போது அவனோடும் ஒருமித்து போகிறாய். விபச்சாரக்காரனோடும் உனக்கு பங்கு உண்டு. உன் வாயை பொல்லாப்பினால் திறக்கிறாய். உன் நாவு சற்பனைகளை பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். அல்லேலூயா. பாருங்க, ஸ்தோத்திரம். திருடனோடு போனா அவன் எப்படி மாறுறானா? திருடனா. பரியாசக்காரன் கூட போனாக்கா பரியாசக்காரனா மாறிடுறான். சபைக்கு வந்தாக்கா கிறிஸ்தவனா மாறிடுறான். பாட்டு பாடினா பாட்டு பாடுறான், ஜபம் பண்ணா ஜபம் பண்றான். அல்லேலூயா. நீ யார் தான்? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ யார்? இப்படிப்பட்டவனுடைய வாயினால் என்னுடைய வார்த்தைகளை எடுத்துரைக்க நான் விரும்பல, வேதத்தை வாசிக்க நான் விரும்பலங்கிறார். சகோதரனே, சகோதரியே, நாம் ஒவ்வொருவரும் தேவன் விரும்புகிற மறுரூபத்தை அடையணும்னா தேவ பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். தேவையில்லாத ஆட்களோடு நம்ம ஐக்கியமாவே இருக்கக்கூடாது. அவங்கள பார்த்தோமா, ஒரு வணக்கம் வச்சுமா, டக்குன்னு வந்துடணும். அல்லேலூயா. தேவையில்லாத இடங்களிலே தேவையில்லாத காரியங்களில் நம்ம இருக்கக்கூடாது. சில பேருக்கு செல்போனோடு ஐக்கியம். ஸ்தோத்திரம். நீ எதோடு ஐக்கியமா இருக்கிறியோ அதுவாகவே மாறிடுவேன். காந்தகம் இரும்பு ரெண்டுத்தையும் ஒன்றா வைக்கிறாங்க, என்ன ஆகுது? மேக்னெட் பவர். அப்படியே அயன் அந்த இரும்புக்குள்ளே வந்துடுது. இப்போ இரும்பு என்ன ஆகிடுது? அது ஒரு மேக்னெட்டாகவே மாறிடுது. ஸோ நீ யாரோடு இருக்கிறாய்? நீதிமொழிகள் 13:20 சொல்லுகிறது, ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், அல்லேலூயா, பாவியோடு சஞ்சரிக்கிறவன் நாசம் அடைவான். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, நீ யாரோடு இருக்கிறாய்? நல்லா கவனிங்க. சில பேருக்கு அந்த குணம் எனக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கும். நம்ம யாரு கூட அதிகமாக இருக்கிறோமோ அவங்க பயன்படுத்துகிற வார்த்தைகள், அவங்க பயன்படுத்துகிற ட்ரெஸ்ஸு, அவங்க பயன்படுத்துகிற சில காரியங்கள் நமக்கும் நம்ம அறியாமலே நமக்குள்ள வந்துடும். அதையும் நம்ம செய்ய விரும்புவோம். இங்கே தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியான ஆட்களோடு நம்ம இருக்கணும். நீ குடிகாரனோடு ஐக்கியமாக இருந்தால் குடிகாரனாக தான் மாறுவேன். நீ ஊரை சுத்துறவனோடு கூட ஐக்கியமாக இருந்தால் ஊரை சுத்துறவனாக தான் மாறுவேன். விபச்சாரக்காரனோடு இருந்தனா நீயும் விபச்சாரக்காரனாக தான் மாறுவேன். திருடனோடு கூட இருந்தனா நீயும் திருடனாக தான் மாறுவேன். நீ யாரோடு இருக்கிறாய்? அதை நீ தான் முடிவு பண்ணணும். அல்லேலூயா. யாரோடு இருக்கணும்? தேவ பிள்ளைகளோடு, நல்லவர்களோடு, தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு சாட்சியை நான் சமீபத்திலே கேட்டேன். ஒரே சபை, ஒரு சபையை சார்ந்த ஒரு கிறிஸ்துவ சகோதரன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் டேவிட். அவர் என்ன செய்வார்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த பிஸ்னஸோடு கூட அவர் என்ன பண்ணுவார்னா ஊழியமும் செய்வார். ஸோ பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே அப்படியே ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவருடைய அந்த பிஸ்னஸில் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு பையன் வந்து சேர்ந்தான். இப்போ அந்த முதலாளி சொல்லுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும்போது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இப்படி பார்த்தான், அவனுக்கு இயேசு மேலே ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. ஆனால் முதலாளி வெளியில் நல்லா பிரசங்கம் பண்ணிட்டாரு, உள்ளே வந்து பார்த்தாக்கா பயங்கரமாக திட்டுறார், கெட்ட வார்த்தைலாம் பேசி திட்டுறார். முதலாளி கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட அவனுடைய சம்பளத்தை பிடிக்கிறவராக இருக்கிற ஒரு இரக்கமே கிடையாது. இப்படி அவருடைய பிரசங்கத்திற்கும் வெளியில் அவர் ஊழியம் செய்வதற்கும் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் வித்தியாசமாக இருந்தது. இதனால் அந்த பையன் என்ன பண்ணா, கிறிஸ்துவை விரும்பினவன் இப்போ வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். யாரால? டேவிட்டால. அல்லேலூயா. இப்போ அவனுக்கு அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க பிடிக்கல.
அதனால என்ன பண்ணிட்டான், அந்த வேலையை விட்டு வந்துட்டான். இப்போ ஒரு பெரிய நிறுவனத்தில் அவனுக்கு வேலை கிடைத்தது. அங்கே பிலிப்னு ஒரு அண்ணன் அவனுக்கு மேலா அதிகாரியா இருக்கிறார். இந்த பிலிப் அண்ணன் கிறிஸ்துவர். ஸோ ஆனால் அவருடைய அணுகுமுறை, அவருடைய பேச்சு, அவருடைய இரக்க குணம், அவருடைய அன்பு இவனுக்கு ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தினது. ஸோ இயேசுவையே அவன் மறுதலித்து இயேசுவையே பின்பற்ற விரும்பாதவனாய் மாறினவன் இப்பொழுது இவரை பார்த்தவொடனே ஏசப்பா மேலே ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. 2 பேரும் கிறிஸ்தவர்கள் தான். டேவிட்டும் கிறிஸ்தவன் தான், பிலிப்பும் கிறிஸ்தவன் தான். ஆனால் டேவிட்னுடைய செயல்கள் கிறிஸ்துவண்டை ஒரு மனிதனை இழுத்து கொண்டு வரவில்லை. பிலிப்பினுடைய அன்பு, பிலிப்பு இது வரைக்கும் பிரசங்கம் கூட பண்ணலை, சுவிசேஷம் கூட சொல்லலை. அவனுடைய கிறிஸ்துவனாக தன்னுடைய வாழ்க்கை முறையை வாழ்ந்து நடத்தினதுனால அந்த பையன் ரட்சிக்கப்பட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்கள் டேவிட்டா பிலிப்பா? அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது? நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்ற பெயரை கொண்டு வெளியிலே என்ன செய்கிறீர்கள்? கிறிஸ்துவன் என்றால் பைபிளை கொண்டு வந்து சபையிலே உட்கார்ந்து கொண்டு போவது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். நீங்கள் மறுரூபம் அடையணும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை போல மாற வேண்டும். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகவே நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும். அல்லேலூயா. இந்த மறுரூபத்தை நீங்கள் அடைய வேண்டும். வாயாடின்னு பேர் எடுத்தவங்க இன்னமும் வாயாடியாவே இருந்தீங்கன்னா நீங்க மறுரூபமாகல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். குடிகாரன் என்று பேர் எடுத்தவங்க இன்னமும் குடிகாரனாவே இருந்தால் நீங்கள் மறுரூபமாகல. உங்கள் வாழ்க்கையில மறுரூபம் வேண்டும். இந்த மறுரூபத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? முதலாவது வார்த்தையினால் கொடுக்கிறார். இரண்டாவது, நீங்கள் பரிசுத்தவான்களோடு கூட, ஊழியக்காரர்களோடு கூட, தேவ பிள்ளைகளோடு கூட, சாட்சி உள்ளவர்களோடு கூட, கர்த்தருக்காக எழும்புகிறவர்களோடு கூட ஐக்கியப்படும் பொழுது உங்களுக்குள்ளே அந்த மாற்றம் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனாலே ஆண்டருடைய வார்த்தையோடு ஐக்கியமா இருங்க, ஆண்டருடைய பிள்ளைகளோடு கூட ஐக்கியமா இருங்க. ஆமென். நான் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய். பாருங்க, இங்க தேவ பிள்ளைகளோடு அவன் இணைந்ததனால ஆண்டவரால் அவன் பயன்படுத்தப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் மாறிட்டான். இதுக்கு முன்னாடி சவுல் தீர்க்க தரிசனம் சொன்னதே இல்ல. ஆனா இப்ப ஜெபிக்கிறவங்களோடு, துதிக்கிறவங்களோடு கூட, ஆராதிக்கிறவர்களோடு கூட, தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களோடு கூட அவனுடைய ஐக்கியம் வந்ததனால அவனுக்குள்ளேயும் தேவன் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. நீங்க அப்படி ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருப்பீங்கன்னா உங்க வாயினாலும் தேவன் தன்னுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை வெளிப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நீங்க தேவ பிள்ளைகளோடு உங்களுடைய ஐக்கியத்தை வைக்க வேண்டும். உலகத்து மக்களோடு கூட நீங்கள் ஐக்கியமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அதிக ஐக்கியமா இருந்து விடாதீர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பிசினஸுக்கு போறோம்னா 4 விதமான மக்களை நம்ம பார்க்கணும், நல்லது. ஆனா அவங்களோடு கூட தேவையில்லாத ஐக்கியத்துல போவாதீங்க. எத்தனையோ கிறிஸ்துவர்கள் சில பிசினஸ்க்காக ஐக்கியப்பட்டு குடிகாரர்களாய் மாறி இருக்கிறார்கள். எத்தனையோ இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க எதற்காகவும் உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. நமது நாட்டினுடைய புதிய சபாநாயகர், அவர் பேர் என்னதுங்க? பிரபாகரன். அவர் சொல்றாரு, 1000 கோடி கொடுத்தாலும் ஞாயிற்றுக்கிழமை திருச்சபையை நான் மிஸ் பண்ண மாட்டேன்றார். ஆமேன்னு சொல்லுங்களேன். எவ்வளோ கோடி? எனக்கு ஆச்சரியமா இருந்தார். 1000 கோடி கொடுத்தா அத்தனை நாதியம் பணம் போச்சு. நம்ம எப்படி நினைப்போம்? சபைக்கு ஒரு இடத்தை வாங்கி கொடுத்துடலாம், சபையை கட்டி கொடுத்துடலாம், 1000 கோடி வருதே. அப்போ பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவருடைய காரியத்தில் உறுதியாக இருக்கிறார்கள். இன்றைக்கு நாம அப்படிப்பட்ட உறுதியோடு எல்லாரும் இருக்கிறோமா? அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆவியானவருடைய பிரசன்னம் இவன் மேல் இறங்கினது. கர்த்தருடைய ஆவி ஊற்றப்பட்டதனால இவனுக்குள்ளே மறுரூபம் வந்தது. பாருங்கள், அபிஷேகம் பெற்றவர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். திடீரென்று பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை பெறும் பொழுது இன்னும் நமக்குள்ளே மாற்றம் வரும். ஆமென் சொல்லுங்க.
ஆவியானவரை பெற்றவங்க, அனுபவிச்சவங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆமென். இப்போ ஆவியானவர் நமக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். நம்முடைய பேச்சிலே, நம்முடைய நடத்தையிலே, நம்முடைய செயலிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய ஸ்தோத்திரம் பழக்க வழக்கத்திலே எல்லாவற்றிலும் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார். ஏன்னா ஆவியானவர் என்னை ஆட்கொண்டு விட்டார். ஆவியானவரே எனக்கு தலையாயிருந்து என்னை நடத்துகிறார். அல்லேலூயா. சோ அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, வாசியுங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு பாருங்க, ஆச்சரியப்படுறாங்க. அந்த பட்டணத்தில் இருந்ததான அதிகாரிகள், மூப்பர்கள், நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் பார்க்கறாங்க, இவங்க பேசுற பேச்சு மிக அற்புதமா இருக்கிறது. இவங்க படிப்பறிவு இல்லாதவங்க, இவங்க பேதமை உள்ளவங்க, இவங்க எப்படிடா இப்படி பிரசங்கம் பண்றாங்க, பேசுறாங்கன்றது அவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. அதை பார்த்த உடனே அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. எதனால இந்த பேச்சு? இயேசுவோடு இருந்ததனால இந்த மறுரூபம். பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, 2ஆம் அதிகாரத்துல ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறாங்க. ஆவியானவர் அத்தனை சீஷர்கள் மேலும் ஊற்றப்பட்டார். பரிசுத்த ஆவி அவங்களை நிரப்பின பொழுது தேவனுடைய மகத்துவத்தை அவர்கள் பேசினார்கள். அல்லேலூயா. இந்த மகத்துவத்தை பேசும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ள ஆவியானவர் வரும் பொழுது உங்களுக்குள்ளானும் இப்படிப்பட்ட பேச்சில நன்மையானவைகள் உண்டாகும்படி மறுரூபத்தை படுத்த அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஸோ ஆவியானவர் வர்ற முதல் ரிசல்ட் எங்க தெரியும்னா உன் வாய் வார்த்தையில தான் தெரியுமா. அதனால தான் அபிஷேகம் பண்ணப்படும் போது நாவு என்ன பண்ணுது? அந்நிய பாஷையை பேசுது. அந்நிய பாஷையை பேசுறதோடு நிறுத்திடாது. அதுக்கப்புறமா சரியான பாஷையை, சரியான மொழியை, சரியான வார்த்தைகளை உன் நாவு பேச ஆரம்பிச்சிடும். ஏசாயா சொல்றார், நான் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் மத்தியில வாசம் பண்றேன். உடனே அக்னி அங்கேருந்து ஆண்டவர் எடுத்து அவன் நாவை தொடுறாரு. ஸோ அவன் நாவு பரிசுத்தமாக்கப்படுகிறது. அவன் தீர்க்கதரிசியாக, ஏற்கனவே தீர்க்கதரிசனம் சொல்றவன் தான், ஆனாலும் அவன் நாவு அசுத்தமா இருந்து இப்போ தொட்ட உடனே பரிபூர்ணமாய் சுத்திகரிக்கப்பட்டு அவன் பெரிய தீர்க்கதரிசியாய் மாறினான். அல்லேலூயா. ஸோ நீ பேசுறதுலேயே தெரிஞ்சிடும் நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகம் உன்னை நடத்துவது. ஆமென். இந்த உலகம் பல விஷயத்தை நமக்கு ஜாலியாக காட்டலாம். அதனால தான் ஆண்டவர் ஆரம்பத்தில் சொன்னார், உலகத்தின் வேஷத்தை தரித்து கொள்ளாத. அல்லேலூயா. சோத்திரம். உலகத்தில் நிறைய இருக்குதுங்க. சோத்திரம். இப்போ பாருங்க, செல்ஃபோன் சொந்தமாக இல்லைன்னா நம்மளை கேவலமாக பார்ப்பான். ஆம்பளை பிள்ளைங்க கவனிங்க, பொம்பளை பிள்ளைங்களாம் கவனிங்க. செல்ஃபோன் நமக்கு சொந்தமாக இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? நம்மளை கேவலமாக பார்ப்பாங்க. பைக் இல்லைன்னா கேவலமாக பார்ப்பாங்க. இந்த உலகம் அப்படி தான் பார்க்கும். ஆனால் ஆண்டவர் ஒன்று அப்படி பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் மறுரூபம் அடையணும். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தருடைய வார்த்தை மறுரூபப்படுத்துகிறது. தேவ பிள்ளைகளோடு இருக்கிற ஐக்கியம் உங்களை மறுரூபப்படுத்தும். 3வது, ஆவி உங்களை, கர்த்தருடைய ஆவி மறுரூபப்படுத்தும். அதனால தான் பரிசுத்த ஆவியை வாஞ்சிங்க. பிரசன்னத்தில் நிரம்ப உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியானுடைய பிரசன்னம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது அவன் முற்றிலுமாய் மறுரூபம் அடைகிறான். அதோடு இல்லை, அவன் வாயின் வார்த்தையில கர்த்தர் தீர்க்க தரிசன வார்த்தைகளை வைக்கிறார். அல்லேலூயா. சகோதரனே, சகோதரியே, இவர்கள் இதற்கு முன்னாடி பயந்துகிட்டு இருந்தாங்க, நடுங்கிட்டு இருந்தாங்க, ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப தைரியமா இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவங்க பிரசங்கம் பண்றாங்க. ஆமென். சரி, 4வதாக நான் வேகமாய் போக விரும்புகிறேன். 4வதாக எபிரேயரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். கொஞ்ச காலம் அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? கொஞ்ச காலம் சிட்சிப்பார்களாம். இவரோ, ஆண்டவரோ, தம்முடைய பரிசுத்தத்துக்கும் தாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சித்தார். நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். ஆண்டவர் ஏன் சிட்சிக்கிறார்? ஏன் சின்ன சின்ன தண்டனை தரார்னா, நாம அவருடைய பரிசுத்தத்துல பரலோகத்துல பங்கு பெறணுன்றதுக்காக. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்களாம்? பிள்ளைகளை திருத்துவாங்களாம். எப்படி திருத்துவாங்கன்னா, அவங்களால முடிஞ்ச வரைக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? நம்ம ஊரில் தான் அழகாக சொல்லுவாங்களா, தண்ணி தெளித்து. ஆனால் வேதம் சொல்லுது, இயேசு சொல்கிறார், கர்த்தர் சொல்கிறாரு, அவர் அப்படி விடுறவர் இல்லையா, பரிசுத்தம் அடையிற வரைக்கும் நம்மளை சிக்ஷை பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அதனால தான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்தில் சொல்கிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, உபத்திரவப்படுறதுக்கு முன்னாடி வழி தப்பி நடந்தேன், இப்போ உபத்திரவப்பட்ட பின்னது உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. சிக்ஷை சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் வரும். எதுக்குன்னா, நம்மை மறுரூபப்படுத்துவதற்கு.
அல்லேலூயா. துக்கம், பாடு, வேதனை வரும். அதை பார்த்து பயப்படாதீங்க. ஆண்டவர் அதை கொண்டு உங்களை மறுரூபப்படுத்துகிறார். அந்த மறுரூபம் உங்களுக்கு நல்லது. சில பாடுகள், துக்கங்கள் வரும் பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம நிதானித்து பார்த்து நம்மை ஒழுங்கு செய்வது நல்லது. ஆகவே கர்த்தர் நம்மை சிட்சித்து நடத்தி மறுரூபப்படுத்துகிறார். ஆமென். கடைசியாக சோத்திரம் மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். மார்க் 9ஆம் அதிகாரம் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். பாருங்க, ஆண்டவர் இங்கே மறுரூபமாகிறார். வாசிமா தொடர்ந்து. அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல் பூமியிலே எந்த வண்ணானாலும் வெளுக்க கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இங்க இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். இயேசு எப்படி மறுரூபமானார்? அவர் எப்போதும் ஜெபிக்கிறவர். காலையில ஜெபிப்பார், இரவு முழுவதும் ஜெபிப்பார், சாயங்காலத்தில் ஜெபிப்பார், தனித்து போய் ஜெபிப்பார், மலை மேல் போல் ஜெபிப்பார். ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கை முழுக்க ஜெபம். அதுதான் மற்ற மனுஷங்களை விட இயேசு வித்தியாசமானவராயிருந்தார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுரூபம் அடைந்தார். அந்த மறுரூபத்தினுடைய வெளிச்சம் எங்க தெரிஞ்சதுன்னா அவருடைய ட்ரெஸ்ல தெரிஞ்சுதான். நீ மாறிட்டனா எங்க தெரியுமா? உன்னுடைய ட்ரெஸ்லயே தெரிஞ்சிருமா. அல்லேலூயா. பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு உள்ள என்ன இருக்குதோ அதை வெளியே தெரிஞ்சிருமா. ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு கிறிஸ்துனுடைய ஆடை வெண்மையாக, பிரகாசிக்கிற வெண்மையாக, எந்த வண்ணானாலும் தோச்சி சுத்தப்படுத்த முடியாத அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான அளவுல அவருடைய துணி பளிச்சுன்னு இருந்துச்சாம். அதனால தான் எல்லா பெரும்பான்மையான கிறிஸ்துவர்கள் வெண்மை வஸ்திரம் போடுறாங்க. அது மறுரூபத்திற்கான ஒரு அடையாளம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில உங்க ஆடையில கூட மாற்றம் வரணும். ஆமென். மறுரூபப்படுத்துகிறார் நம்முடைய ஆண்டவர். அந்த மறுரூபத்தை அடைகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்படியெல்லாம் மறுரூபப்படுத்துகிறார்? வார்த்தையினால் மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியமா இருக்கிறதுனால மறுரூபப்படுத்துகிறார். கர்த்தருடைய ஆவியினாலே மறுரூபப்படுத்துகிறார். சிட்சையினாலே மறுரூபப்படுத்துகிறார். 5வது ஜபத்தினாலே மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 15:52 வாசித்து நாம் ஜெபிக்கலாம். எக்காலம் தொனிக்கும், அப்போது மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவரும் பாருங்க, மறுரூபம் அடைய வேண்டிய ஒரு நாள் இருக்கிறது. ஆனா இந்த பூமியிலே நாம் மறுரூபம் அடைய வேண்டியதிலே மறுரூபம் அடைஞ்சாதான் ஆண்டவருடைய வருகையிலே மறுரூபம் அடைவோம். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இந்த விண்வெளிக்கு போறவங்க பாருங்க, அந்த இடத்துக்கு தகுந்த ஒரு உடையை அவர்கள் போடுவாங்க. ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான ஒரு பெரிய ஹெல்மெட் மாதிரி அது இருக்கும், ஒயிட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ட்ரெஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இதை போட்டாதான் எங்க போக முடியும்? விண்வெளிக்கு போக முடியும். இது போடாம போனா என்ன ஆகும் சொல்லுங்க? செத்துருவான், பொசிங்கிடுவான். இங்க மறுரூபம் ஆள்னா அங்க போகிறதுக்கு நீ மறுரூபம் ஆகவே முடியாது. ஆண்டுடைய வருகையினால கண் இமைக்கிற நேரத்துல ஒரு நொடி பொழுதுல நீங்களும் நானும் மறுரூபம் அடையணும்னா இந்த மறுரூபம் எல்லாம் இந்த உலகத்திலே நமக்கு அடைந்திருக்க வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட மறுரூபம் அடைந்தவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அதைதான் தேவன் விரும்புகிறார்.